இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4/28. வேதத்துல சங்கீதம் 115 அதிகாரம் 12வது வசனத்துல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மளோட லைஃப்ல நம்ம இவங்கெல்லாம் நம்மளை மறந்துட மாட்டாங்க, எப்பயுமே நம்மளை நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. வேதத்துலயும் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போது அவர் கூட 2 பேர் இருப்பாங்க, பானபாத்திரக்காரன், சுயம்பாகி. 2 பேருக்கும் ஒரு கனவு வரும். 2 பேரோட கனவுக்கும் அவர் விளக்கம் கொடுப்பாரு. அவங்க விளக்கத்திற்கு ஏத்த மாதிரியே 2 பேரோட லைஃப்லயும் நடக்கும். அப்போ அவர் பானபாத்திரக்காரன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாரு. என்னன்னா, நீ இங்க இருந்து விடுதலை ஆகி போனதுக்கு அப்புறம் ராஜா கிட்ட சொல்லி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி என்னை இந்த ஜெயில இருந்து விடுதலை ஆக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிடுவாருன்னா மறந்துடுவாரு கம்ப்ளீட்டாவே. யோசேப்பு அப்படின்ற ஒரு கேரக்டரே அவருக்கு மைண்ட்லயே இருக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டா மறந்துடுவாரு. யோசேப்புக்கு அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவர் சிறைச்சாலையிலேயே இன்னுமே இருந்துட்டு இருக்காரு. அப்போ நாட்கள் போய்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கரெக்டா பார்வோனுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவு வரும்போது தான் பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு குறித்த ஒரு ஞாபகம் வரும். ஞாபகம் வரும்போது ராஜா கிட்ட சொல்லுவாரு. யோசேப்பு சிறையில இருந்து கொண்டு வருவாங்க. அவர் விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் யோசேப்பை ராஜாக்கு அடுத்தபடியா ஒரு பொசிஷன்ல ராஜா வைப்பாரு. ஒருவேளை பானபாத்திரக்காரன் அந்த நேரத்துல அவரை மறக்காம இங்க இருந்து போன உடனே ராஜா கிட்ட சொல்லியிருந்தா ராஜா கட்டாயம் யோசேப்பை விடுதலை மட்டும்தான் பண்ணிருப்பாரே தவிர்த்து யோசேப்பு இப்படி ஒரு பொசிஷன்ல கொண்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சரியான நேரத்துல அந்த பானபாத்திரக்காரனை யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா யோசேப்பை ஞாபகப்படுத்தி யோசேப்பை ஒரு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களோட லைஃப்ல உங்களை சுற்றி இருக்க யார் உங்களை மறந்தாலும் அதை குறித்து கவலையே படாதீங்க. ஆண்டவர் எப்பயுமே உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க. கட்டாயம் ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான நபர்கள் மூலமா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. அதனால நீங்க யாரோட ஹெல்ப்பையோ இவங்க நம்மளை மறந்துட்டாங்களே, இவங்களை மறுபடியும் நம்ம ரிமைண்ட் பண்ணுவோம், அவங்க கிட்ட மறுபடியும் இதை ரிமைண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல கொடுத்திருக்க காரியங்களை நீங்க செய்தா போதும். மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துக்குவாங்க. எந்தெந்த நேரத்துல எந்தெந்த காரியங்கள் நடக்கணுமோ கரெக்டா ஆண்டவர் நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. Thank you. Have a wonderful day.